அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழக களம். இன்றைய தமிழக களத்திலே நாங்கள் எங்களுடன் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திருமிகு கார்த்திக் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். இவர் ஒரு ஊடகவியலாளர், அதுவும் ஒரு இளைஞர் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த விடயம் பேசுவது பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக தற்பொழுது நடைபெற்று முடிந்த தேர்தல் பற்றித்தான் நாங்கள் பேச உள்ளோம். அந்த தேர்தல் அந்த நடப்பதற்கு முன்பு நடந்த தேர்தல் கேம்பெயின்ஸ் எல்லாம் எல்லா இடங்களிலும் தமிழகத்திலே பெருமளவிலே நடைபெற்றது. மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டார்கள். அதிலும் முக்கியமாக இந்த முறை தேர்தலிலே தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 85% மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது. அது மட்டுமன்றி தமிழகத்தில் மட்டுமன்றி ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் இந்த தமிழக தேர்தலை ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஏதாவது மாற்றம் வர வேண்டுமா என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு முன்பு இருந்த கருத்து கணிப்புகளும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும், இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது. 4ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 நாட்களில் இந்த தேர்தல் முடிவுகள் வர உள்ளது. இப்பொழுது இந்த எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள், தேர்தலுக்கு பிந்திய அவர்களுடைய இந்த ஆய்வுகள் தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றன. பல நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியில் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு பேரெழுச்சி ஒன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா டிவிகே தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய அளவில் இருந்ததாக நாங்களும் பார்த்திருக்கின்றோம். அந்த அவர்களுடன் செய்த அந்த கூட்டங்களிலே பெருமளவான மக்கள் அலை அலையாக கலந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் உங்களுடைய அவதானிப்பை கூறுங்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜயோட பங்கேற்புனால ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அரசியலை கவனிக்காதவங்க கூட ரொம்ப தீவிரமா அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தீவிரமா அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அது எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல இருந்தே விஜய் வர்ற விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஊடகங்களும் விஜயோட பிரச்சாரத்துக்கோ இல்ல விஜயோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அதனால மீடியால விஜய் எப்போதுமே ஒரு டாக் ஆஃப் த பர்சனாவே தான் இருந்தாரு. ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ அவர் பிஃபோர் எலெக்ஷன் ஓட்டிங் டே பிஃபோர் வரைக்கும் பலரும் விஜயோட விஜய் ஒரு 10 to 12 ஓட் பர்சன்டேஜ் தாண்ட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெலோ. அவர் கட்சியில ஒரு வலிமையான தலைவர்கள் இல்ல, பெரிய அளவுல கட்டமைப்பு இல்ல. அதனால அவரால் ஒரு 12% வாக்க கூட கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா ஓட்டிங் டே அன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மேசிவ் சப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சது. ஃபீல்ட்ல நிறைய பேர் விஜய்ன்னு சொன்னாங்க. அப்பார்ட் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் ஒரு அபவ் 40 உமன்ஸ் ஈவன் ஜென்ஸ் கூட நிறைய விஜய்க்கு ஓட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸிட் போல் வரும்போது என்ன மாதிரி வந்திருக்கு ரிசல்ட்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு இதுல மட்டும் விஜய் 120 வரை வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற போல்ஸ்ல அரௌண்டு ஒரு 20 சீட்ஸ்ங்கிறது ஒரு 20% ஓட்டை விஜய் செக்யூர் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட கெஸ்ஸா இருக்குது. மேக்சிமம் அதுதான் இருக்கு. இப்ப என்னோட கணிப்புமே விஜய் ஒரு மேக்சிமம் ஒரு 20 to 22% ஓட்டை செக்யூர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலமா அது சீட்டா கன்வர்ஷன் இப்போ இதுல கொடுத்த மாதிரி 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுமா, அல்லது சீட்ஸ் கன்வர்ஷன் இல்லாம ஓட் ஷேர் மட்டும் அபவ் 20 இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் கண்டிப்பா தேவைக்கோ விஜய்க்கோ இந்த டைம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் கண்டிப்பா பிரைட்டா இருக்கலாம் விஜய்க்கு. ஏன்னா ஆஸ் அ யங்ஸ்டரா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வீக்கன் ஆகும்போது அந்த இடத்த விஜயால ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் இந்த எலெக்ஷன்ல அவர் அந்த அளவு ஹெவி ஒர்க் பண்ணல. அவர் ரெகுலரா கேம்பெயின் பண்ணல. 2ஆம் கட்ட தலைவர்களையோ கட்சி கட்டமைப்பையோ வலுப்படுத்துறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுக்கல. ஒருவேளை எடுத்திருந்தா இன்னும் பெரிய இம்பாக்ட் கொடுத்திருந்திருக்க முடியும். ஸோ அதனால அவரை நோக்கி அந்த கிரவுட் புல்லிங் ஆடியன்ஸை மட்டும் இமீடியட்டா அவரால் ஓட்டர்ஸா மாற்ற முடிஞ்சிருக்கு. அவரால் ஒரு 20 to 22% வர முடியும். இது இந்த 2013 இவர் ஆந்திரால சிரஞ்சீவி கொடுத்த இம்பாக்ட் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு எம்ஜிஆர் லெவலுக்கு அவர் ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. பட் சிரஞ்சீவி லெவலுக்கான இம்பாக்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஆனால் இப்ப நாங்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்துகின்ற இந்த நிறுவனங்கள் தவிர்த்து
தமிழகத்திலே இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் இந்த அரசியல் துறையிலே பல காலமாக அனுபவம் உள்ள எனது நண்பர்களுடன் பேசும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் என்னென்றால், இந்த முறை எலெக்ஷன் வந்து இதுவரை காலம் நடந்தது போன்று இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை என்றதையும், அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை தேர்தலிலே நின்று அவர் வெற்றி பெற்ற பொழுது எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தாரோ அந்த அளவிற்கு விஜயால் இந்த முறை இந்த ஆட்சியில் அவ்வளவு பெர்சன்டேஜ் மக்களுடைய வாக்குகளை அவர் அவர் சுவீகரிப்பார் என்று சொல்கின்றார்கள். இப்போ எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் 1977 எலெக்ஷன்ல அவர் வந்து அரௌண்ட் 33% ஓட்டு எடுத்தாரு. அரௌண்ட் 133 சீட்ஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஆட்சியை பிடிச்சாரு. அது ஒரு அந்த டைம்ல ஒரு ஹிஸ்டாரிக்கா இருந்தது. ஈவன் டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதை அப்படி வின் பண்ணல. அவங்க ஒரு 2 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3வது எலெக்ஷன்ல தான் டிஎம்கேவால ஆட்சி பிடிக்க முடிஞ்சது. எம்ஜிஆர் அவர் தொடங்கின முதல் எலெக்ஷன்லயே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஒரு பெரிய வெற்றியா இருந்தது. அரௌண்ட் 33% ஓட் ஷேர் எடுத்திருந்தாரு. 3 கார்னர் ஃபைட் இருந்ததுனால 33%க்கு அவரால் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இப்பவும் அதே மாதிரியான 3 கார்னர் ஃபைட் தான். ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ், டிவிகே அலைன்ஸ் அப்படிங்கிறது. பட் அதான் இப்போ அது 33 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லை. என்ன ரீசன்னா, இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அவர் வந்து டிஎம்கே ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டை உருவாக்கி டிஎம்கேல இருந்து இம்பார்ட்டன்டான 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரையும் அவர் கட்சிக்கு கீழே கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரச்சாரம் பண்ணாரு. அது போக அவருக்கு ஏற்கனவே அரசியல் அனுபவங்கள் இருந்தது. அது போக அவருக்கு ஒரு பெரிய சிம்பத்தி வேவ் இருந்துச்சு. திமுகவால பழிவாங்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆட் ஆன் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. விஜய்க்கு அது மிஸ் ஆகுது. இன்னொன்னு, விஜயும் வந்து இந்த எலெக்ஷனை ரொம்ப தீவிரமா எடுத்த மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகல. கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா இது பண்ணாரோ அப்படிங்கிற லெவலுக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு பிரச்சார நாட்கள்ல கூட அவர் தினசரி பிரச்சாரம் பண்ணல. அவர் ஒரு ஒன் டே விட்டு ஒன் டே பிரச்சாரம் பண்றது, வேட்பாளர்களை ப்ரொமோட் பண்ணாதது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா அவரோட ஒர்க், அவரோட கட்டமைப்புக்கு அவருக்கு வந்து 22%ங்கிறது வெரி ஹியூஜ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அது ஒரு பிக் இம்பாக்ட் தான் நான் பாக்குறேன். அது உண்மையிலே மத்த 2 கட்சிகளையும் ஆட்டி பார்க்கும். இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல ஏடிஎம்கே ஆர் டிஎம்கேன்னு இருந்தது. இப்போ டிவிகே வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வரும். இப்போ இந்த எலெக்ஷன்லயே ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பிளான் பண்ண மாதிரி காங்கிரஸ் வந்து விஜய் அலைன்ஸ்க்கு வந்திருந்தா அதோட இம்பாக்ட் வந்து ஹியூஜா இருந்திருக்கும். பட் அவங்களோ இல்ல விசிகவோ வராததுனால டிஎம்கே அதே ஸ்ட்ராங்கான இதை மெயின்டைன் பண்ணாங்க. அதே அலைன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி மட்டும்தான் நெகட்டிவா தவிர்த்துட்டு மற்றபடி அந்த அலைன்ஸ் அதே மாதிரி இன்டாக்டா இருந்தது. கூடுதலா பிரேமலதா, விஜயகாந்த் வந்தது, ஓபிஎஸ் வந்ததுங்கிறது அவங்க அலைன்ஸ் வந்து வீக் ஆகாம பாத்துக்கிட்டு, இப்போ விஜய் ட்ரை பண்ண 2 பேரும் ஏதோ ஒரு வகையில கட்சியில அகாமடேட் ஆயிருந்தா கண்டிப்பா விஜயோட இம்பாக்ட் வந்து வெரி ஹியூஜா இருந்திருக்கும். ஸோ 30% அவர் போறது வந்து ஐ திங்க் வெரி வெரி டஃப். அப்படின்னா அந்த தேர்தல் பிரச்சார காலங்களில், தேர்தலுக்கு முதல் நடந்த பிரச்சாரங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அலையலையா வந்தார்கள். அங்கே சொல்லப்பட்டது கூட, அதாவது மாற்றுக் கட்சிகள் ஒரு வித்தியாசமான கருத்துக்களை தான் முன்வைப்பார். அது யதார்த்தம், அது இயற்கை. அவர் ஒரு நடிகருடைய கவர்ச்சியிலே தான் வருகின்றார்கள் என்று. ஆனால் தேர்தல் நடைபெற்ற அன்று வாக்குப்பதிவின் போது 85% மேற்பட்ட மக்கள் வெளியிலே வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தேர்தலிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கு விஜய் ஒரு காரணமா? மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள்? இல்ல, மக்கள் வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ 85% ஓட் போலானதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் இங்க நடந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில எலெக்ஷன் நடக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயம் பண்றாங்க. டபுள் ஓட்டர்ஸ் இல்ல இறந்து போனவங்க எல்லாம் நீக்காம இருந்தா அந்த விஷயம் பண்ணாங்க. ஸோ அப்படி எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி பண்ணி நடக்கிற எலெக்ஷன்ல ஒரு 10% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. பேரலி விஜய் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. இப்போ விஜய் ஃபேக்டர்னாலதான் இப்போ வெளிநாடுகள்ல இருந்த பலரும் வந்து ஓட்டு போடுறதுக்காகவே மெனக்கிட்டும் தமிழ்நாடு வந்தது, பிற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க தமிழ்நாடு வந்ததுன்னு கண்டிப்பா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு விஜயோட ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா அது மட்டும் இம்பார்ட்டனா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின். அதான் அது இப்போ விஜயால ஒரு 22 இல்ல மேக்சிமம் 25ங்கிறத அவரால் கண்டிப்பா கிராப் பண்ணியிருக்க முடியும், கொண்டு வந்திருக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த வின்னிங்கு கூடுதலா ஒரு 10% தேவைப்படுது. அந்த 10% வந்து வர்றதுக்கு ஒரு அலைன்ஸ் தேவை, ரெட்டீன் ஒர்க் தேவை, கட்சி கட்டமைப்பு தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. அதுதான் வந்து விஜய் அச்சீவ் பண்ணிடுவாருங்கிறத உறுதியா சொல்லதுக்கு
தோண மாட்டேங்குது. பட் ஆனா ஒரு பெரிய ஃபீல்டுல ஒரு பெரிய சப்போர்ட் பார்க்க முடிஞ்சது. இப்போ வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும், நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், வயசானவங்க நிறைய அபோவ் 45 பெண்கள் நிறைய பேர் விஜய் விஜய்னு சொன்னது. குடும்பமே இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ போட்டவங்க விஜய்க்கு போட்டதை பார்க்க முடியுது. பட் ஆனா அது ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டியை நோக்கி கொண்டு போயிருமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அது மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நீண்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீண்ட காலமாக இந்த திராவிட கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றார்கள். டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும் வருகின்றார்கள். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சியை யாராலையும் அசைக்க முடியவில்லை. அதே போன்றுதான் ஜெயலலிதா அம்மையார் இருந்த கூட அவர் இரும்பு பெண் என்று கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆட்சியை ஜெயலலிதா அம்மையார் செய்தார் என்று கூட சொல்லப்படுகின்றார். அதிலே முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் இதில் உங்களுக்கு கோட்டு சொல்லலாம் என்னன்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மையார் இந்த விடுதலை புலிகள் சார்பான விமர்சனங்களை வைத்திருந்தாலும் அவர் இறுதிக்காலங்களில் எடுத்த முடிவுகள், அதாவது தமிழக சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். தமிழருக்கு ஒரு தனிநாடு வேணும் என்பது தீர்மானத்தை துணிந்து கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அம்மையார் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள்லாம் தமிழகத்திலே மாறி மாறி வருகின்றது. இந்த முறை ஒரு மாற்றம் தேவை என்று தமிழக மக்கள் நினைத்திருக்கலாம் இல்லையா? இல்ல, அந்த மாற்றம் தேவைன்னு நினைச்ச பெர்சன்டேஜ்ங்கிறது தான் ஒரு 20% வரை இருக்குன்னு நான் சொல்றேன். மாற்றம் தேவைன்னு மக்கள் இருக்காங்களான்னா கண்டிப்பா இருக்கிறாங்க. இப்போ மத்த யாரோ ஒருத்தங்க மாற்றம் தேவைன்னு, ஈவன் சீமானோ இதுக்கு முன்னாடி விஜயகாந்தோ கமல்ஹாசனோ மாற்றம் வேணும் அப்படிங்கும் போது, இப்ப சீமான் தொடர்ந்து பேசி 8% வந்திருக்காரு. கமல்ஹாசன் 3% தான் அவரால் இது பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த மாற்றம் வேணும்னு விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் சினிமா பர்சன் சொல்லும் போது அந்த மாற்றம் வேணுங்கிறவங்களோட எண்ணிக்கை 20% ஆயிருக்கு. அந்த 20%ங்கிறது ஹியூஜ். அதை மீறி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும் போது கூடுதலா ஒரு 10% தேவை. அதுக்கு இன்னும் கட்சி ஒரு தனி நபரோட வசீகரம் மட்டும் ஆட்சியை கொண்டு வந்துட முடியாது. இப்ப அது எம்ஜிஆருக்குனாலும் சரி, எம்ஜிஆர் அவரோட தனிநபர் வசீகரம் மட்டும் அந்த ஆட்சிக்கு காரணம் கிடையாது. அவருக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்கள், இப்ப நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி டிஎம்கேல பில்லரா இருந்த பலரும் இங்க வந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் பலரும் ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கேவோட வெர்டிகல் ஸ்பிளிட்டா தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்ப டிவிகேக்கு அந்த லெவலுக்கான ஆட்கள் வரல. அவருக்கு அதிகபட்சம் வந்தது செங்கோட்டையன் தான். ஈவன் ஓபிஎஸ்ஐயோ மத்த அதிருப்தி தலைவர்களை விஜயால கொண்டு வர முடியலையா இல்ல அவங்க விரும்பலையான்னு தெரியல. டிடிவி தினகரன் விஜய் கூட போவாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்த் போவாங்கன்னு ஒரு பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஒருவேளை அந்த விஷயங்கள்லாம் நடந்திருந்தா ஃபீல்டு வேறையா இருக்கும். ஏடிஎம்கே இன்னும் டம்மியா இருக்கும். ஸோ விஜய் ஈஸியா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப விஜயா சிஎம் கேண்டிடேட்டா பாக்குறதுக்கு இளைஞர்களோ மக்களோ தயாரா இருக்கிறாங்க. விஜய சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வேட்பாளரையும் எம்எல்ஏவா மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னா அங்க ஒரு கொஸ்டின் வருது. அங்க உனக்கு வலிமையான கேண்டிடேட் இருக்கணும். அவங்களுக்கு ஃபீல்டுல போய் பிரச்சாரம் பண்ண தெரியணும். வீட்டுக்கு டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணணும். அது போக தொடர்ந்து இது பண்ணணும். அது போக பணம் கொடுக்கறது ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான பொட்டன்ஷியல் இல்லாததுதான் அந்த 10% ஷார்டேஜுக்கான ரீசன். உங்களுடைய கருத்தின்படி இப்பொழுது விஜய் அவர்களுக்கு இந்த சிஎம் சீட்டு கிடைப்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உங்களுடைய கருத்திலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கு. அப்படி என்றால் இந்த ஏற்கனவே இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் 2இல் 1 தான் சிஎம் ஏற்பார்கள். அப்படியாயின் யார் அந்த இடத்துக்கு வருவார்கள் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? நான் எனக்கு டிஎம்கே உங்களுடைய ஆய்வின்படி சொல்லுங்க. உங்களுடைய ஆய்வின் யார் வர முடியாது நீங்க எதிர்பார்க்க ஆய்வின்ல இருந்துதான் நான் சொல்றேன். எனக்கு டிஎம்கே ரீடைன் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. கருத்து கணிப்புகள் முக்காவாசி ஸ்டாலின் தான் அகைன் சிஎம் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. என்னோட கருத்து கணிப்பு அதுதான். பிஃபோர் எலெக்ஷன் என்னோட கருத்து கணிப்பு அதுதான் இருந்தது. காரணம் என்னன்னா, ஸ்டாலினுக்கு ஈக்குவல் காம்படிட்டர் இல்ல. எடப்பாடி ஸ்டாலினுக்கான ஈக்குவல் காம்படிட்டரான்னு கேட்டா கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, பிஜேபி இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஏடிஎம்கேக்கு இருந்த மைனாரிட்டிஸ் ஃபுல்லா அப்படியே டிஎம்கே நோக்கி வந்துட்டாங்க. அது தமிழ்நாட்டுல மைனாரிட்டி ஓட் ஷேர்ஸ்ங்கிறது அரௌண்ட் 12%. அதுல விஜயால எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுத்துருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுல நிறைய கிறிஸ்டின் சர்ச்சஸ்ல எல்லாம் விஜய்க்கு போடக்கூடாது, நம்ம டிஎம்கேக்கு தான் போடணும், டிஎம்கே தான் பிஜேபி எதிர்க்க ஒரு இது உள்ளது, விஜய் பிஜேபி விமர்சிக்க கூட பயப்படுறாருன்னு சொல்லி அவங்க ஒரு ரெகுலர் கேம்பெயின் பண்ணதா செய்திகள்லாம் வந்தது. அண்ட் முஸ்லிம்ஸ் டிஎம்கே பின்னாடி இருக்கிறாங்க. அது ஒரு மேஜர் ஃபேக்டர். இன்னொன்னு எடப்பாடி ஓபிஎஸ்ஐயோ மத்த சசிகலாவையோ அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இல்லை. இன்னொன்னு, விஜயோட வருகைங்கிறதே
ஏடிஎம்கே ஓட்டை தான் விஜய் பெருசா பிரிப்பாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ விஜயோட வருகை வந்து இன்டைரக்டா டிஎம்கேக்கோ ஸ்டாலினுக்கோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். நானுமே அப்படிதான் பாக்குறேன். விஜய் பிடிக்கிற 100 ஓட்டுல ஒரு 70 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டா தான் இருக்கும், 30% தான் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. சோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் ஆன் ஆகி ஸ்டாலினுக்கு அகைன் வாய்ப்புகளை உருவாக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஆனால் நீங்க சொன்னதன்படி பார்த்தால் அவர் பிஜேபியை எந்த விமர்சனம் செய்யவில்லை என்று சொல்கின்றீர்கள். ஆனால் பல தேர்தல் மேடைகளிலே வந்து தன்னுடைய எதிர்போட்டியாளர்களாக இருப்பது டிஎம்கேயும் பிஜேபியும் என்று பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றார். இல்ல, டிஎம்கேவை வந்து அவர் ரெகுலரா விமர்சிப்பாரு. பிஜேபிய கொள்கை எதிரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மாநாடுலயே விக்கிரவாண்டி ஃபர்ஸ்ட் மாநாடுலயே அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறத ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா ஸ்டாலினையோ டிஎம்கேவையோ தொடர்ந்து விமர்சிச்ச மாதிரி பிஜேபியை விமர்சிக்கல. தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னே ஒரு ஓட் பேங்க் இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு ஓட் பேங்க்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த வந்து ஸ்டாலினே இந்த வாட்டி எடப்பாடி விமர்சிக்கிறத விட மோடியவோ பாஜகவையோ கடுமையா விமர்சிச்சுதான் அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஓட் பேங்க வந்து செக்யூர் பண்ணாரு. விஜய் வந்து பிஃபோர் கரூர் இன்சிடென்ட் கூட சில நேரங்கள்ல பிஜேபி விமர்சிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாஃப்ட் டோன் எடுத்துட்டாரு. அது அவருக்கு எனக்கு தெரிஞ்ச மைனாரிட்டிஸ் வந்து அதுல அதிருப்தி ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கூட இங்கிருந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அந்த பிஜேபியை ஒருபடி மேலேவே ஒரு பாசிச அரசு என்ற ஒரு நிலைமையில் கூட பேசியிருக்கின்றார். பாசிச அரசுன்னு அதான் அது நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து பிஃபோர் கரூர் இன்சிடென்ட் ஒரு டைமோ 2 டைம்ஸோ சொன்னாரு. அதுக்கப்புறம் அதான் அந்த கன்சிஸ்டன்சி முக்கியம். கடைசி நாள் தேர்தலோட கடைசி நாள் பிரச்சாரத்துல வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கடுமையா விமர்சிச்சாரு. ஆனா பிஃபோரா உள்ள பிரச்சாரத்துல எந்த இடத்துலயும் பிஜேபி ஏடிஎம்கேவை விமர்சிக்கல. அவர் வந்து ஸ்டாலினை மட்டுமே தொடர்ந்து விமர்சிச்சுட்டு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயே அதை அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து டிஎம்கே எதிர்ப்பு தான் நம்மளோட போக்கஸா இருக்கணும், போக்கஸ் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறது அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா இருந்திருக்கலாம். பட் பிஜேபி எதிர்க்கிறது மூலமா தான் பிஜேபிக்கு எதிரான ஓட்டையும் நீ இழுக்க முடியும். அந்த விஷயத்த வந்து ஒருவேளை அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் தப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது அப்படின்னா நாங்கள் இப்ப சில கருத்து கணிப்பின்படி வந்து கூறப்படுகின்றது வந்து விஜய் கண்டிப்பாக 120க்கு மேல் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அதை பற்றி உங்கள் கருத்து? இல்ல, அதான் அது வந்து அவங்க ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அவங்கள வந்து நம்ம ஒரே அடியா புறந்தள்ள முடியாது. அவங்களோட கிரெடிபிலிட்டி நான் வேல்யூவா தான் பாக்குறேன். மேபி அது ஆனா கருத்து கணிப்புகள் இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எப்போ முரணா இருக்கிறதுனால எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு விஷயம். இன்னொரு விடயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கலாம் என்னென்று சொல்லி சொன்னால், இதர காலமும் முதல் கூசியர் கூறியது போல திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞருடைய குடும்பம் தொடர்ச்சியாக பேரன், மகன், அவருடைய மகன், இது இப்பொழுது அவருடைய மகனையும், அதாவது கருணாநிதியுடைய பீட்டனையும் இந்த ஆட்சி இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அது இப்பவே வழியிலே ஓரளவுக்கு மக்களுக்கு அதை காட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். இதை தமிழக மக்கள் ஏற்கின்றார்கள். ஏற்கனவே ஊழல்வாதிகள், அராஜகம் நடக்கின்றது, போதைப்பொருள் நடக்கின்றது, டாஸ்மாக் பிரச்சனை உள்ளது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் அங்கு சொல்கின்றார்கள். அப்ப இப்படியெல்லாம் இருந்து கொண்டும் தமிழக மக்கள் திருப்பி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார்களா? அதுதான் இப்போ ஒரு வாக்காளரோ இல்ல ஒரு எலெக்ஷனோ ஒரு இஷ்யூவையோ வச்சு மட்டும் எப்போதுமே அந்த எலெக்ஷன் நடக்காது. அவங்க ஒரு கேண்டிடேட் வந்து ஓட்டு போடும்போது ஒரு வேட்பாளர் ஓட்டர் வந்து ஓட்டு போடும்போது நிறைய விஷயங்களா திங்க் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து குடும்ப ஆட்சியோ ஊழலோ இல்ல வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவோ இருக்கும். பட் அதை மீறி அவன் அந்த தொகுதியில நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்ப்பான், என்ன ஜாதின்னு பார்ப்பான், அது போக காசு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு இல்ல வேற ஏதோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ல இப்போ ஸ்டாலினோட 1000 ரூபாய் ஸ்கீம், மகளிர் விடியல் பயணம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல தமிழ் புதவல் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து அதுல பெனிஃபிஷரி வந்து ஓகே எனக்கு இவங்க தான் இது பண்றாங்க, எனக்கு நான் ஸ்டாலின் தான் எனக்கு இது கொடுத்தாரு, நான் ஸ்டாலின் ஓட்டு போடுறேங்கிற முடிவு எடுக்கலாம். மைனாரிட்டிஸ் வந்து பாஜக வந்து ஸ்டாலின் தான்ப்பா எதிர்க்கிறாரு, ஸோ நான் ஸ்டாலின் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொன்னு தமிழ்நாட்டுல எப்போதுமே வந்து திராவிட ஐடியாலஜி கொண்ட ஒரு ஓட் ஷேர் வந்து அரௌண்ட் 5 to 10% இருக்கு.
திராவிடியன் ஐடியாலஜி உள்ள இது. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யாரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. அந்த ஓட் வந்து இப்ப எடப்பாடியை வந்து அவங்க வந்து இது பண்ணவே இல்லை. அவங்க எடப்பாடியை ஒரு ஆளாவே மதிக்கல. அவர் ஒரு வீக் பொசிஷன்ல இருக்கிறதுனால அவங்க அந்த 5-7% ஸ்டாலினுக்கு சாலிடா எப்படி வந்து ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படியே ஸ்டாலினை நோக்கி வருதோ அதே மாதிரி திராவிடியன் ஐடியாலஜி ஓட் பேங்க் வந்து ஸ்டாலினை நோக்கி வருது. இப்ப விஜய் வந்து பெரியார தொடக்கத்துல முன்னிறுத்தினதுனால அவருக்கு வந்து அந்த ஒரு திராவிடியன் ஐடியாலஜி சப்போர்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சது. பட் ஆனா அதை அவர் வந்து ஒரு தொடர்ந்து அவங்கள கிராப் பண்ற லெவலுக்கு அதை வந்து அவர் ப்ரமோட் பண்ணல, என்கரேஜ் பண்ணாததுனால அவங்க ஓகே இல்ல நம்ம வந்து ஸ்டாலின் தான் நமக்கான தலைவர் அப்படிங்கறத நோக்கி போயிட்டாங்க. இன்னொன்னு வந்து 3 கார்னர் ஃபைட் வந்து 95% மேல அது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். 3 கார்னர் ஃபைட் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் ரூலிங் பார்ட்டி. இப்போ 2016 எலெக்ஷன்ல மக்கள் நல கூட்டணியால தான் வந்து டிஎம்கே ஆட்சி வர முடியாம போய் அகைன் ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சு. சோ இப்ப அது மாதிரியான விஷயங்கள் தான். ஒருவேளை எடப்பாடியும் விஜயும் அலைன்ஸ் வச்சிருந்தா இங்க வேற, எடப்பாடியும் அலைன்ஸும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அலைன்ஸ் வச்சிருந்தா டிஎம்கே காணாம கூட போயிருக்கலாம். பட் அது நடக்காததுனால இவங்களுக்கு இதாயிட்டு. இன்னொரு அலைன்ஸ் மேட்டர் சார். இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு 5% ஓட் ஷேர் இருக்கு. அவங்க வந்து காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்க போடுவாங்க. பிசிகேக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கு, கம்யூனிஸ்ட்க்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கு. அது மாதிரி அவங்க அந்த அலைன்ஸை வந்து அவர் இன்டாக்டா மெயின்டைன் பண்ணிட்டாரு. அதுல வந்து பிஜேபியாலேயோ எடப்பாடியாலேயோ விஜயாலேயோ ஒரு கிராக்கை கொண்டு வந்து அவங்கள அலைன்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியல. காங்கிரஸ் வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப டிஎம்கேவை வந்து ரொம்ப எதிர்த்து பேசினாங்க, விஜயை ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசினா கூட ஸ்டாலின் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்து அவங்கள அலைன்ஸை விட்டு போகாம அவரு மெயின்டைன் பண்ணிட்டாரு. அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். சோ அதனால டிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹெவியா இருக்கு. அதே மாதிரி அதிருப்தி ஓட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க எப்படி ஸ்டாலின் வருவார்னு கேக்குறீங்க, ஸ்டாலின் ஒரு 30% வந்துட்டாதான் போதுமே. மிச்சம் 65% ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த ஊழலோ குடும்ப ஆட்சியோ அந்த 65% தான் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறது. ஆனா அந்த எதிராக இருக்கிறது ஃபுல்லா ஸ்பிளிட் ஆகி இருக்கு. சோ மெஜாரிட்டியில டிஎம்கே வருது. ஆனா அந்த தேர்தல் நேரங்களிலே வந்து இந்த கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்ல, கள்ள வாக்குகள் அளிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்ததா, அல்லது இப்போ எண்ணும் பொழுது அதற்கான உள்ளுக்கு சில குளறுபடிகள் செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா? மற்ற தபால் மூலமாக வாக்களிக்கப்பட்டதிலே வந்து டிவிகே சார்பாக கூட வந்து இது எண்ணும் பொழுது காணொலிகள் வீடியோ வைத்து செய்ய வேண்டும் என்றும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கள்ள ஓட்டுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அது இப்போ மீன்வயல் இப்போ எனக்கு ரொம்ப ஹிஸ்டரியா எனக்கு அதோட டீட்டெயில் தெரியல. லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸா கள்ள ஓட்டு வந்து வெற்றி தோல்வியை மாத்தி அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பர்சன்டேஜா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு கள்ள ஓட்டே கிடையாது, ஜீரோன்னு என்னால சொல்ல முடியாது. பட் ஒரு வெற்றி வாய்ப்பை மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஹை லெவல் கள்ள ஓட்டு போடுறது, மிஷினை டேம்பரிங் பண்றது, இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி தபால் ஓட்டை ஏதோ ஒண்ணு பண்றதுங்கிறது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படி இருந்தா கண்டிப்பா ஓரளவுக்கு நியூஸஸ் வந்திருக்கும், பெரிய அளவுல நியூஸஸ் வர்றது இல்ல. இப்ப சோசியல் மீடியா ஈரால என்ன பிரச்சனைனா, இப்ப எதுவும் ஒருத்தன் போறான் அந்த இடத்துல ஒண்ணு சந்தேகமா தெரிஞ்சாலே அதை வந்து அவன் வந்து இது குற்றங்கிற மாதிரி வீடியோ போட்டுறான். அந்த வீடியோ வைரல் ஆகும் போது எல்லாருமே அதை பிலீவ் பண்ணிடுறாங்க. அதோட நம்பகத்தன்மையை தெரிஞ்சுக்காமையே அது வந்து ஒரு 1 லட்சம் 10 லட்சம் பேர் பார்த்து பாத்துடுறாங்க. சோ அதோட ஒரு மீடியா ப்ராப்பரா என்கொயரி பண்ணி போட்டா அதுக்கான கிரெடிபிலிட்டி வர ரேண்டமா சோசியல் மீடியால பரவுறதுக்கான விஷயங்களை இது பண்ண முடியாது. கள்ள ஓட்டு அந்த ஆங்கிள் கிடையாது. பட் பணம் கொடுத்து ஒரு 2% ஓட்டு பணத்தை வச்சு லாஸ்ட் டே கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு 1 or 2% ஓட்டு ஷிஃப்ட் ஆகும். அது கண்டிப்பா நடக்குது. ஆமா. இதுல இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்திருப்பீங்களான்னு நினைக்கின்றேன். இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இதுவரைக்கும் இந்த சீமான் பற்றி எந்த விதமான ஒரு பேச்சுக்கள் எங்குமே வரவில்லை. அந்த எக்ஸிட் போல்ல கூட வந்து சீமானை பற்றிய கதையே இல்லை. இந்த தேர்தலுடன் சீமானுடைய அதிகாரம் முடிகின்றதா அல்லது எப்படி அவருடைய நிலைமை இருக்கின்றது என்பதை பற்றி சொல்ல முடியுமா? இல்ல, சீமானோட எதிர்காலம்ங்கிறது அவருக்கு ஷுவரா தெரியும். ஈவன் விஜய் வரவில்லை என்றாலும் சீமானோட ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது 8ல இருந்து கூட 2 வந்து ஒரு 10% தான் மாறி இருக்கும். ஆட்சியவோ எந்த ஒரு இம்பாக்டையும் அவரால் கொடுத்திருக்க முடியாது.
அவர் வந்து அவரோட அதிகபட்ச கெப்பாசிட்டி, அவர் இண்டிவிஜுவலா அவர் கட்சி நடத்துற ஸ்டைலுக்கு அவரால் வந்து ஒரு 8ல இருந்து ஒருவேளை விஜய் வரலன்னா கூட 2% ஓட் ஷேரை தான் உருவாக்கி இருக்க முடியுமே தவிர்த்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க எம்எல்ஏஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணலாம். அவங்க ரெகுலரா நான் ஒரு இயக்க அரசியல் எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்டைல்ல அவங்க கட்சி அரசியலை நடத்துறாங்க. ஓகேவா? நீங்க கட்சி அரசியலோட அடிப்படைங்கிறதே கூட்டணி, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்றதுதான். அவர் வந்து எடுத்த உடனே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு, நான் தனிச்சுதான் போட்டிடுவேங்கும் போதே உனக்கு வந்து களத்துல உனக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிருது. ஆஸ் அ ஓட்டரா நான் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். ஆனா சீமானுக்கு போட்டா வின் பண்ண மாட்டாரு, அவங்க கேண்டிடேட் வின் பண்ண மாட்டாருங்கிறதுனால நான் அகைன் வந்து ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ போட்டு இது பண்ணிடுறேன். இல்ல சீமான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அவருக்கு கூடுதலான ஒரு ஓட் ஷேர் வரும். அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரணும்னா அவருக்கு வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணணும். ஈவன் 67ல வந்து டிஎம்கே ஆட்சிக்கு அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வரும்போது அது ரெயின்போ அலைன்ஸ் தான் அது. ஈவன் அவர் கடுமையா விமர்சிச்ச ராஜாஜி கூடயும் அலைன்ஸ் வச்சு ஒரு பெரிய அலைன்ஸை உருவாக்கி தான் இது பண்ண முடிஞ்சது. ஸோ இந்தியன் டெமோக்ரஸிங்கிறது வந்து மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. ஸோ அங்க வந்து அலைன்ஸோட ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் விஜய் வந்து அலைன்ஸ்க்கு ஓப்பன் மைண்டடா தான் இருந்தாரு. ஆனா அவர் விரும்பக்கூடிய காங்கிரஸோ பிசிகேவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அலைன்ஸ்க்கு வரல. வந்திருந்தா அவர் அலைன்ஸ்க்கு போயிருப்பாரு. ஆனா சீமான் அப்படி ஓப்பன் மைண்டடா இல்லையே, எடுத்த உடனே என் கொள்கை யாருக்கும் செட் ஆகாது, நான் தனியா தான் இருக்கேன் அப்படிங்கும் போது அவரால் இது பண்ணதான் முடியும். ஸோ விஜயால இப்போ ஒரு 3% ஓட்டு அவருக்கு அடி வாங்கி 5% இருந்தாலும் அவங்க ஆஸ் யூஸ்வல் பார்ட்டியை ரன் பண்ணுவாங்க. ஆனா பெரிய ஒரு டேமேஜ் இருக்கும். விஜய் வந்து என்டிகேல ஒரு டேமேஜ் கண்டிப்பா கொடுப்பாரு. நான் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இறுதியாக ஒரு விடயத்தை பதிவு செய்து கொண்டு 2009ஆம் ஆண்டு தமிழகத்திலே தேர்தல் நடந்தபோது ஈழத்தமிழர்களும் அந்த தேர்தலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஈழத்திலே வந்து இன அழிப்பு போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே போன்று இப்பொழுது நடந்து முடிந்த இந்த தேர்தலிலேயும் கூட வந்து தமிழகத்தில் நடந்த இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்கள் கூட, அதாவது நமது தாயகத்திலேயும் சரி புலத்திலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியிலேயும் வந்து ஒரு அங்கலாய்ப்பையும் ஒரு கவன குவிப்பையும் வந்து தமிழகத்திலே இந்த முறை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறிக்கொண்டு உங்கள் நேரத்தை எங்களுடன் இந்த நேர்காணலுக்கு நீங்கள் இந்த தேர்தல் பற்றிய விடயங்களை எங்களுடன் கலந்து பேசுவதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கார்த்திக், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுக்கலாம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.